ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீசன் 2 அனிமே ரொம்பவே சூப்பராக தான் போகும். அண்ட் இதில் டைம் லைன் உங்களுக்கு ரொம்பவே குழப்பம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் காமிச்ச சில விஷயங்களையோ இதையோ சம்மந்தப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசனில் ஒரு சின்ன சீன் கூட விடாம நான் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த சீசன் 2 குழப்பமா இருக்காது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 1. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ண இந்த மொத்த வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் பவர் கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு. கடைசியா சண்டரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணதுல இந்த வேர்ல்டோட மொத்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 8.0ல இருந்தது. நம்ம ஹீரோ அதிகமா பவர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ மொத்த வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூவே 4.8ல தான் இருக்கு. நீ உன்னோட பவர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணதுனால இந்த வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியாயிட்டு இருக்கு. நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ சொல்லுது. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியானதுனால ஈவன் பூக்கள் கூட வாடி போயிருது. உலகம் பீஸ்ஃபுல்லா இருக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜாங்லுயிங் அப்படிங்கிற அந்த கில்லர் லேடி அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஜுவாயி வந்து ரிப்போர்ட் கொடுக்குறான். அவளை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கப்போ எப்பவும் போல ஃபேக்ஷன் 60க்கு கீழே தான் சண்டரங்க கொலை பண்ண சொல்லி ஷேடோ ஃபேக்ஷனுக்கு யார் ஆர்டர் கொடுத்தாங்கிறது தான் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி ஜுவாயி சொல்றான். அந்த ஆபீசருக்கு ஒரு கால் வருது. கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் நிறைய அசாசின்ஸ் வராங்களா அப்படின்னு சொல்லி ஜுவாயி கேட்கறான். இல்ல ஸ்வாட் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இந்த வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியாயிட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியானதுனால வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மூவ் ஆக மாட்டேங்கி திடீர்னு ஏன் இப்படி ஆச்சுங்கிறது நமக்கு தெரியல. இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த மொத்த வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 4.8க்கு கம்மியாயிடுச்சு. இப்படியே போனா உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியானதுனால இந்த வருஷம் நேஷனல் ஸ்வாட் காம்படிஷன் நடக்க வேணாம் அப்படின்னு ஆபீசர் சொல்றாரு. ஃபேக்ஷன் 59 கூட நம்ம ஹீரோவோட ஸ்கூல் சண்டை போட்டு நம்ம ஹீரோவோட டீம் நேஷனல் ஸ்வாட் காம்படிஷன் டாப் 10 லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்க. அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்றாங்க. ஸ்வாட் காம்படிஷன் முடிஞ்சு வந்ததுல இருந்தே வாங்லிங் ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கான்ல அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இப்படி இருக்கிறான். மிஸ் பான் இப்ப கிளாஸ்க்கு வந்து எல்லாரோட ஹோம்ஒர்க்கையும் செக் பண்ணி பார்த்துட்டு சம்மர் வெகேஷனுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாரும் கரெக்டா முடிச்சிருக்கீங்க. சம்மர்ல எல்லாருமே அப்படின்னா நல்ல கல்டிவேஷன் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸோட வேல்யூ என்னங்கறத செக் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. அதுல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா எலைட் கிளாஸ்ல இருந்து ஆர்டினரி கிளாஸ்க்கு போயிருவீங்க அப்படின்னு அவங்க சொல்லப்போ என்ன அது அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் கிடையாது, இதுல பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டினரி கிளாஸ்ல இருந்து எலைட் கிளாஸ் ரூம்க்கு வருவாங்க அப்படின்னு மிஸ் பான் சொல்லப்போ இது ரொம்ப சிம்பிள் தானேன்னு சண்ரங் யோசிக்கிறா. எல்லாரும் ஒன்னே மாதிரி பெரிய ஃபேமிலில இருந்து வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சியாச்சான் சொல்றான். நம்ம ஸ்பிரிச்சுவல் வேல்யூல அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு ஹாக்வா சொல்றான். அப்ப எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு கம்மியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சண்ரங் ஓடி போயிட்டு வாங்லிங் நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை உனக்கு கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படி பண்ணும்போது அவ நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அதை பண்ணணும். உடனே சியாச்சான் வந்து இல்ல பிரேக் த்ரூ பண்ணலாம், நீ அதை ட்ரைனிங் எடுத்தேன்னா உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும் அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கொடுக்க அப்படின்னு சொல்லி சண்ரங்கும் அவன் பாடியை ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சியாச்சானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கைஸ் நிறுத்துங்க, வாங்லிங் எப்பவோ கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். மாஸ்டர் உங்க டெஸ்ட்ல என்ன பண்ண போறீங்கன்னு ஸ்வாட் ஸ்பிரிட் கேட்கவும் என் ஒரிஜினல் பவரை முடிஞ்ச லெவலுக்கு மறக்க ட்ரை பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாங்லிங் கவலைப்படாத, உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குன்னு தெரியும். நான் ஒரு பில்லை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நீ சாப்பிட்ட அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு நீ பவர்ஃபுல்லா இருப்ப. அதை என் கூட வந்து கிரியேட் பண்றியா அப்படின்னு ஹாக்வா கேட்கவும் இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இந்த பதில தான் சொல்லுவ, உனக்கு அது தேவைப்படாதுன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ஆனா எனக்கு அது தேவைப்பா. எலைட் கிளாஸ் ரூம்ல இருந்து என்ன தூக்கிட்டாங்கன்னா எங்க அப்பா அம்மா என் கை கால உடச்சு போட்டுருவாங்க. அந்த பில்ஸ் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு அவன் கேட்கறான். ராகி தாகி பவர் தான் யூஸ் பண்ணணும். சோ இப்போ அதை வந்து கடத்திட்டு போறாங்க. இன்ஸ்ட்ரக்டர் கான் வந்துட்டு இந்த எக்ஸாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த சர்க்கிள்க்கு உள்ள வந்து நின்று உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணணும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை பொறுத்து ஒரு லைட்னிங் கிரியேட் ஆகும். உங்களால கிரியேட் ஆன அந்த லைட்னிங்லயே நீங்க தாக்கு பிடிச்சு நிக்கணும். அப்படி நின்னீங்கன்னா அதுல பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லவோ எங்களை லைட்னிங் அடிச்சு சாவ சொல்றீங்களா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க. இந்த மேஜிக் சர்க்கிள்ல ஒரு சேஃப்டி மெஷர் இருக்கு. ஒருவேளை அதையும் மீறி லைட்டிங் உங்களை தாக்குச்சுன்னா ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்குன்னு டீச்சர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இப்ப ஆர்டினரி கிளாஸ்ல இருக்கிற இந்த அனிமேவோட டைரக்டர் கூப்பிடுறாங்க. இந்த அனிமேவோட டைரக்டருக்கு லைட்னிங் அடிச்சு அவர் அப்படியே கருகி ஆம்புலன்ஸ்ல போயிருந்தாரு. வாங்லிங்க காணுமே அப்படின்னு சொல்லி சண்ரங் தேடவோ ஹாக்வா அவனை தான் கூட்டிட்டு வர போயிருக்கான். கவலைப்படாத, 2 பேரும் டைமிங்க்கு வந்துருவாங்க அப்படின்னு சியாச்சான் சொல்றான். இப்போ மிஸ் பான் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து எங்கேயோ கிளம்புறாங்க. ராகியோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வழியா இப்ப அந்த பில்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பவர் 1 மணி நேரத்துக்கு தான் நிக்கும். சோ இதை எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கோ. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. பான் கிட்ட நான் மாட்டிக்கிட கூடாதுன்னு உன்னோட பிள்ளை எனக்கு கொடுத்த, நீ உன்னோட பில்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்ட அந்த நிமிஷம் நான் முடிவு பண்ண இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு ஹாக்வா சொல்றான். நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அச்சோ யாரோ வராங்க, நம்ம மாட்டிக்கிட போறோம், அது இன்ஸ்ட்ரக்டர் பான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாக்வா பயந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தண்ணி ஊத்துற சவுண்ட் கேட்டு மிஸ் பான் உள்ள போய் பாக்குறாங்க. இவனுங்க சட்டையே இல்லாம நின்னுட்டு இருக்கானுங்க. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, இங்க என்னடா சட்டை இல்லாம நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு டீச்சர் கேட்கவும் நானும் வாங்குவோம் தெரியாதனமா ஸ்விமிங் பூல்ல விழுந்துட்டோம். சோ எங்க ட்ரெஸ் காய வச்சிட்டு இருக்கோம் ஹாக்வா சொல்றான். பின்னாடி என்னது அப்படின்னு அவங்க கேட்கவும் ஒன்னும் இல்ல கிட்டாராதீங்கன்னு சொல்லுதாங்க. இப்ப அந்த டாகி போய் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் ஹாக்வா டக்குன்னு பில்ஸ் எடுத்துருதான். இப்ப அவங்க திறந்து போய் பார்த்தா இவன்
பாக்ஸ் இருக்கு, சீக்கிரமா காய வைக்கணும், டைரக்டா இதை அடுப்புல வச்சிட்டேன்னு சொல்றான். சீக்கிரமா முடிச்சுட்டு எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. ஆமா பில்ஸ் எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். அதை என் வயிற்றுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆக்சுவலி பில்ஸாக சாப்பிடவும் ஆக்வாவோட பவர் ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது. வாங்க காப்பாத்துப்பான்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவனை ஒரு பஞ்ச் பண்றான். அப்படியே அவன் மயங்கி விழுந்துருந்தான். இப்போ அவன் கண்மொழிச்சு பார்த்துட்டு நான் எங்க இருக்கேன், நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு எந்திக்கிறான். உன்னோட நேம் தான் கூப்பிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போன்னு சொல்லப்போ இதோ இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி ஹாக்வா போறான். நல்ல வேலை பில்ஸ் இருக்கு, கவலை இல்ல அப்படின்னு சொல்லி ஹாக்வா நினைச்சிட்டு டயத்தை பார்த்தா அந்த 1 மணி நேரத்தை தாண்டிடுச்சு. அச்சச்சோ அதோட பவர்ஸ் எல்லாம் போயிருக்குமே அப்படின்னு சொல்லி சோகமா இருக்கிறான். அவ்வளவுதான் நான் ஃபெயில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா தண்டர் அட்டாக் பண்ணி அவனுக்கு எதுவுமே ஆகல. ஆக்சுவலி ஹாக்வாக்கு எதுவும் ஆகாதது காரணம் நம்ம ஹீரோ அவனை பஞ்ச் பண்ணதுதான். இப்போ அடுத்தது நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. வாங்க நீ ரொம்ப வீக்கானவங்கிறதுனால சேஃப்டிக்கு இந்த ஹெல்மெட்டை போட்டுக்க அப்படின்னு சொல்லி டீச்சர் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ சென்டர்ல போய் நிக்கவோ மாஸ்டர் இதுல ஒரு பக் இருக்கு அப்படின்னு ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லுது. இந்த சிஸ்டம்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கான லிமிட்டை செட் பண்ணல, சோ உங்களோட ஒரிஜினல் பவருக்கு ஏத்த மாதிரி தான் அந்த லைட்னிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லுது. அந்த மொத்த ஊரையே மறைக்கிற மாதிரி ஒரு பெரிய கிளவுட் கிரியேட் ஆகி ரொம்பவே பெரிய லைட்னிங் அடிச்சிட்டு இருக்கு. அண்ட் அந்த கிளவுட் நிக்காம பெருசாகிட்டே போய்கிட்டு இருக்கு. சார் இப்படியே போனா வாங்க செத்துருவான், ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சந்திரன் சொல்லுவோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த பிளக்கை போடுங்களா அப்படின்னு பாக்குறாங்க. மொத்த சிட்டிலையுமே இப்போ பவர் கட் ஆயிருது. டோட்டல் வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூ 4.7 கம்மியாயிடுச்சு. மாஸ்டர் சீக்கிரமா இதை நிறுத்தி ஆகணும், உங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் ஆகுறதுனால இந்த டோட்டல் வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூ கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லவும் எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஸ்வாட நம்ம ஹீரோ எடுத்து வுட் அண்ட் ஸ்வாட்ல எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாது, இதை வச்சு கட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஒயரை வந்துட்டு டக்குனு சந்திரன் கட் பண்றா. ஆனா அந்த ஸ்வாடோட பவர்னால ஒரு பெரிய இம்பாக்டே ஏற்படுது. சந்திரன் நீ எப்பப்பா இவ்வளவு பவர்ஃபுல்லான அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. சார் நான் பாஸ் ஆயிட்டேன்னா நம்ம ஹீரோ கேட்கவோ டீச்சர் வாயை பொழந்துட்டு நிக்காரு. சந்திரன் ஸ்வாட வச்சு கட் பண்ணி இந்த வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூவை காப்பாத்திட்டா. ஆனா ஸ்பேஸ்ல ஒரு கிராக் விழுந்துட்டு அந்த கிராக் எங்க கனெக்ட் ஆகுதுன்னா டீமன் வேர்ல்டு கூட. அந்த டீமன் வேர்ல்டுல ஒரு அரியணையில உட்கார்ந்துருக்கிற ஒரு டீமனை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சுதான்னு கேட்டா அதுதான் இல்ல. நம்ம அவ்வளவு தூரத்துக்கு இழுத்தோம், இந்த பிளக் ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. மிஸ் பான் வந்து அதை அசால்ட்டா எடுத்துட்டு இதை நீங்க சைட்ல பிடிச்சி இழுக்காம மேல பார்த்து தூக்கி இருந்தா ஈஸியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமா யூஸ் பண்ண இந்த டோட்டல் வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கு. இது என்னடா லாஜிக்னு என்கிட்ட கேட்காதீங்க, கதையில இப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க, அதை தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு காமெடி வராதுன்னு சொல்லி. ஸோ இந்த எபிசோட்ஸ்லாம் நிறைய காமெடி இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் அதை காமெடியா எக்ஸ்பிளைன் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது காமெடியா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தான் முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.